வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. இந்த நாளை நீங்கள் நினைக்கும் போதே வலண்டைன் டே எனப்படும் மேற்குலக பாணியிலான காதலர் தினம் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடும். இந்த வலண்டைன் டே நினைவு பின்னணியில் தமிழ் தேசிய கட்சியாக கருதப்படும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை கிளிநொச்சியில் அதன் அரசியல் வலண்டைன் டே காட்சிகள் இன்று தெளிவாகவே தெரிந்தன. ஒருபுறம் அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் என்ற நிலையில் இருந்தபடி கருடா சௌக்கியமான கட்சியின் உறுப்பினர்களை நோக்கி வினாவை தொடுக்கும் சுமந்திரன் ஒருபுறமும், அதேபோல அவரது பசூக்கா அடிகளால் பாதிக்கப்படும் தரப்பாக உள்ள மறுதரப்பு ஸ்ரீதரன் மறுபுறமாக இருந்தனர். ஸ்ரீதரன் மீது அண்மையில் சுமந்திரன் சில அரசியல் பசூக்கா அடிகளை செய்வது குறித்து ஏற்கனவே இந்த பதிவுகளில் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான ஸ்ரீதரன் மீதான அடிகளால் சீற்றமுற்ற அவரது ஆதரவு வலையமைப்பு இன்று அவருக்கு ஆதரவு, அதாவது அரசியல் காதலை வெளிப்படுத்தும் காட்சிகள் தெரிந்தன. இதேபோல மறுபுறத்தே சுமந்திரனுக்குரிய ஆதரவு காதல் கொண்டவர்கள் மொட்டை சுவரொட்டிகளை ஒட்டிய இன்னொரு காதல் காட்சியும் வெளிப்பட்டது. ஆக மொத்தம் இரண்டு தரப்பிலும் அரசியல் வலண்டைன் டே ஸ்பெஷல் காட்சிகளுக்கு இன்று கிளிநொச்சியில் இடமிருந்தன. ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி சுமந்திர வியூகத்தால் பறிக்கப்பட்டு தனது பங்காளியான சாணக்கியனிடம் அதனை சுமந்திரன் ஒப்படைத்த நிலையில் இந்த அடாவடி நகர்வை எதிர்த்து இன்று காலை கிளிநொச்சி கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இந்த ஒன்றுகூடல் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களின் பெரும்பான்மை வகிபாகம் ஏற்கனவே சுமந்திரனின் பிடியில் இருப்பதால் இந்த ஒன்றுகூடலில் தமிழரசு கட்சியின் முக்கிய முகங்கள் எவரையுமே கண்டுகொள்ள முடியவில்லை. விதிவிலக்காக சுமந்திரன் எதிர்ப்பு முகங்களில் ஒன்றாக கருதப்படும் வைத்தியர் சிவமோகனை மட்டும் இந்த அரங்கில் காண முடிந்தது. இந்த ஒன்றுகூடலுக்கான அழைப்புகளை சமூக வலை பக்கங்களில் காண முடிந்த நிலையில் சுமந்திரன் ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்டதாக கருதப்படும் இராணுவ மயமாக்கலுக்கு துணை போகாத என மொட்டையாக ஒரு வசனத்தை மட்டும் கொண்ட சுவரொட்டிகளையும் ஆங்காங்கே கிளிநொச்சியில் காண முடிந்தது. இராணுவ மயமாக்கலுக்கு துணை போகாதே என்ற மொட்டையான வசனம் இந்த சுவரொட்டியில் இருந்தாலும் இது மறைமுகமாக ஸ்ரீதரனின் பெயர் எதுவுமே இந்த சுவரொட்டியில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவரை எதிர்த்துத்தான் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் தேசிய கணக்காளர் நாயகத்துக்கு அரசு தலைவர் அருண்குமார திசாநாயக்காவின் பரிந்துரையை ஏற்று ஒரு இராணுவ கேணல் தர அதிகாரிக்கு ஸ்ரீதரன் ஆதரவு தெரிவித்ததான விடயம்தான் இப்போது அவரை தமிழரசு கட்சியில் இந்த சுமந்திர வியூகத்துக்குள் மாட்டுப்பட வைத்துள்ளது. இதற்கிடையே ஸ்ரீதரனின் இன்றைய ஆதரவு ஒன்றுகூடலில் பங்கெடுப்பவர்களுக்கு கடும் எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் சுமந்திரனின் ஒரு கடும் அறிவிப்பும் வந்திருந்தது. இந்த சுமந்திர எச்சரிக்கையில் கட்சியின் தீர்மானங்களையும் முடிவுகளையும் பகிரங்க வெளியில் விமர்சித்துக் கொள்வோர்கள், இதனால் தவறாக பரப்புரை செய்து கொள்வோர்களுக்கு எதிராக கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு கடும் சுமந்திர தொனி இருந்தது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் போட்ட குட்டி போல தமிழரசில் இந்த கடுமையான சுமந்திர விதிகள் வந்தன. ஸ்ரீதரனை அடுத்து தமிழரசின் மட்டக்களப்பு எம்பி சிறுநேசனுக்கும் சுமந்திர தரப்பு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பியதாக குறிப்பிடப்படும் நிலையில் இந்த எச்சரிக்கை பெரிதாக வந்துள்ளது. இதற்கிடையே தமிழ் தேசிய அரசியல் போர்வையில் உள்ள சில தமிழரசு அரசியல்வாதிகளுக்கும் இப்போது ஊடக ஒவ்வாமை கடுமையாக அரிப்படுப்பதையும், இல்லையென்றால் எதை தின்றால் இந்த விடயத்தில் பித்தம் தெளியும் என்ற கோதாவில் அவர்கள் இருப்பதையும் அவர்களின் அண்மைய நகர்வுகளும் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு கூட தம்மை யாரும் விமர்சிக்க கூடாது என்பதற்காக ஸ்ரீலங்காவின் இணையவழி பாதுகாப்பு சட்ட வரப்பிரசாச தட்டுக்களை அவர்கள் ஏந்தி ஓடுவது தெரிகின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவின் இணையவழி பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையானவை என மேற்குலக நாடுகளும் அதன் மனித உரிமை அமைப்புகளும் கூறிக்கொள்கின்றன. ஆனால் மேற்குலக நாடுகளுக்கும் இந்த இணையவழி பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையானவை என ஓலமிட்டபடி அதே இணையவழி பாதுகாப்பை தம் மீதான விமர்சனங்களை தவிர்க்க தமிழரசு கட்சியின் முகங்கள் அழைப்பது அவர்களின் முரண்நிலையையும் மலிந்த சாணக்கியத்தனங்களையும் வெளிப்படுத்திக் கொள்கிறது. படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில் என்பதாக இருக்கின்றது அவர்களின் இந்த ஸ்ரீலங்காவின் இணையவழி சட்டங்களை துணைக்கு அழைக்கும் நகர்வு.
இலங்கையில் இருந்து தமிழ் தேசிய அரசியலுக்காக மேற்குலக நாடுகளுக்கு கோட் சூட் போட்டு கொண்டு வந்து சுற்றி திரிந்து அரசியல் சந்திப்புகளை நடத்தி ராஜதந்திரிகளை சந்தித்தால் மட்டும் போதாது. மேற்குலக நாடுகளில் அனைத்து புனிதங்களையும் விமர்சிக்கும் அளவுக்கு வெளிப்படைத்தன்மை கொண்ட ஊடக இயங்கியல் எப்படி நகர்கின்றது என்பதையும் தமிழரசின் சூமந்திரங்களும் சாணக்கியங்களும் இவர்களுக்கு அப்பால் தமிழரசில் இல்லாவிட்டாலும் ராஜகோபுர தலைவர் ஆசை கொண்ட செல்வங்களும் நோக்கிக் கொள்ள வேண்டும். இதனை விடுத்து அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளை கடுமையாக விமர்சிக்கும் ஸ்ரீலங்காவின் இணையவழி சட்டத்துக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டு கருடா சௌக்கியமா, கண்ணா சௌக்கியமா, கண்ணா நலமா என வினவி கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லெறிவதற்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் முனையக்கூடாது. அரசியலில் மட்டுமல்ல, தமிழர்களின் அல்லைப்புட்டி சம்பவத்தில் கூட அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தாத ஒரு 11 வயதுக்கார சந்தேக நபரை அந்த இடத்திலேயே சுட்டுக் கொன்று சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியதான நெஞ்சு நிமிர்வில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு கொழும்பின் புறநகரான பத்திரமுள்ள அங்ரோகட பகுதியில், அதுவும் தமது முப்படைகளின் புதிய தலைமையக வளாகம் இருக்கும் இடத்துக்கு அருகில் ஒரு சட்டவாளரையும் அவரது மனைவியையும் சுட்டுக் கொன்ற T-56 தானியங்கி துப்பாக்கிகளை காவிய கொலையாளிகளை மட்டும் ஏனோ குறிபார்த்து சுட்டுப்பிடிக்க முடியாத நிலையை காண முடிகிறது. பரபரப்பான ஒரு திரைப்பட பாணியில் நேற்று மாலை 5 மணியளவில் நெஞ்சை செல்லிட வைக்கும் வகையில் இந்த கொலைகளை செய்த சூத்திரதாரிகளை தேடி 10 காவல்துறை குழுக்கள் தற்போது பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கிறது. இவ்வளவுக்கு நாளை T20 உலகக்கிண்ணம் துடுப்பாட்ட போட்டியில் இந்திய, பாகிஸ்தான் ஆகிய சகோதர அணு ஆயுத எதிரி நாடுகள் ராஜதந்திர கொதிநிலையுடன் கொழும்பு ஆடுகளத்தை பயன்படுத்திக் கொள்வதால் கொழும்பில் கடும் பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ள நிலையில்தான் இந்த துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவின் புதிய பாதுகாப்பு தலைமையகம் அமைந்துள்ள இந்த இடத்தில் நடந்த இந்த தீயில் சம்பவத்தில் 46 வயதான புத்திக்க மல்லவராட்சி என்ற சட்டவாளரும் 41 வயதான அவரது மனைவியும் அந்த இடத்தில் தமது டொயோட்டா யாரிஸ் ரக வாகனத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டனர். இந்த தீலான கொலையை ஸ்ரீலங்காவின் பிரபல பாதாள கிங்பின் முகமாக கருதப்படும் கரந்தனியா சுத்தா ஆகிய பாசிந்து மதுசங்க செய்ததாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் இப்போது ஐயங்களை வெளியிடுகிறார்கள். ஸ்ரீலங்காவின் பாதாள உலக குழுக்களில் கரந்தனியா சுத்தா வலையமைப்பு குறித்த செய்திகளுக்கு எப்போதுமே பஞ்சமிராது. அரசியல் தொடர்பு கொண்ட இந்த பாதாள உலக குழு எதிர்குழுக்களையும் மாறி மாறி போட்டு தள்ளுவதால் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் இந்த பாதாள உலக குழு குறித்தும் கரந்தனியா சுத்தாவின் பெயர் குறித்தும் அடிக்கடி செய்திகள் வரும். கரந்தனியா சுத்தா குழுவில் கருணா குழுவில் முன்னர் இருந்தவர்களும் இருப்பது பகிரங்கமான விடயம். அதேபோல ஸ்ரீலங்கா படையில் இருந்தவர்களும் உள்ளனர். அந்த வகையில் கரந்தனியா சுதா குழுவுக்காக கூலி கொலையொன்றை செய்ய தயாராக இருந்த வாழைச்சேரியைச் சேர்ந்த 36 வயதுடைய முன்னாள் போராளியொருவர் கடந்த டிசம்பரில் துப்பாக்கியுடன் தென்னிலங்கையில் கைதான விடயம் தெரிந்த விடயம். இதேபோல கடந்த மாதம் மினுவாங்கொட பகுதியில், அதாவது தென்னிலங்கையில் T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பாவிக்கப்படும் ரவை கூடுகளுடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் கேப்டன் தர நிலையில் உள்ள ஒருவர் கைது செய்யப்பட்ட விடயமும் பகிரங்கப்பட்டது. இந்த கேப்டன் தர அதிகாரி கரந்தனியா சுத்தா கும்பலில் ஒருவராக ஸ்ரீலங்கா காவல்துறையால் அடையாளப்படுத்தப்பட்டார். கரந்தனியா சுத்தா கும்பலுக்கு முன்னாட்சியாளர்களின் அரசியல் மற்றும் இராணுவ தொடர்புகள் இருப்பது விசாரணைகளில் ஏற்கனவே அம்பலப்பட்ட ஒரு விடயம். நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டவாளர் கூட ஏற்கனவே கரந்தனியா சுத்தாவுக்கு சட்டவாளராக சேவை செய்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் தனது சொந்த சட்டவாளரான இவர் தனது எதிர்குழுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பது குறித்த ஐயம் கரந்தனியா சுத்தாவுக்கு வந்ததால் நேற்று அந்த ஐயத்தின் அடிப்படையில் அவர் போட்டு தள்ளப்பட்டார். அதாவது தனது பாதாள உலக தரவுகளை தனது போட்டி பாதாள உலக குழுவாக கருதப்படும் லொக்குப்பாட்டி குழுவுக்கு இரகசியமாக இந்த சட்டவாளர் வழங்கினார் என்ற ஐயத்தில் தான் இந்த பச்சை குருதி படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த சம்பவம் இலங்கையின் சட்டத்தின் ஆட்சிக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்வதாக ஸ்ரீலங்காவின் சட்டவாளர்கள் சங்கம் உடனடியாகவே அலறி அடித்து ஒரு அறிக்கையிடலை செய்தது. ஆனால் யதார்த்தமாக இந்த சம்பவம் மட்டுமல்ல, அல்லைப்பட்டியில் பலியானவர் மீது கால்நடை திருட்டு உட்பட்ட சில சட்டவிரோத சம்பவங்கள் குறித்த ஐயங்கள் இல்லையென்றால் சந்தேகங்கள் இருந்தாலும் அவரையும் மரண தண்டனை பாணியில் காவல்துறை சுட்டுக் கொன்றதும்
இலங்கை தீவின் சட்டத்தின் ஆட்சிக்கு கடுமையான ஒரு அச்சுறுத்தல் தான். அதுவும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் இவ்வாறான சம்பவங்களுக்கு இரட்டிப்பு அச்சுறுத்தல் உள்ள நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தமது சங்கத்தின் உறுப்புரிமையை கொண்ட ஒரு சட்டவாளர் என்பதால் ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் சட்டத்தின் ஆட்சி குறித்து அலறி அடித்தாலும் இது சட்டத்தின் முன் யாவருக்கும் சமன் என்ற அடிப்படையில் இவ்வாறான சட்டத்தின் ஆட்சி அல்லைப்பிட்டி சம்பவத்துக்கும் பொருந்தும் கூடும் என்பதே இங்கு இடித்துரைக்கப்பட வேண்டிய விடயமாகின்றது.